அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு நியமன எம்பி, அதாவது ராஜ்யசபா எம்பி கிடைக்குமா என்பதுதான் ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. தேமுதிகவும் அதை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஏன்னா கூட்டணி தொடர்பான முடிவுகளை ஜனவரி மாதம் கடலூர் நடக்கும் மாநாட்டில் எடுக்கப்போதாக தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதிமுக கூட்டணியை உறுதி செய்யவா வேண்டாமா அல்லது மற்றொரு கூட்டணி செல்வதா, இதுதான் அவருடைய குழப்பமான மனநிலை காரணம். என்னென்னா பார்த்தீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக தரப்பில் தேமுதிகக்கு ஒரு எம்பி பதவி வழங்கப்படுவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் இடையில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு வாக்குறுதி நாங்கள் தேமுதிக கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதுதான் அதிமுக தேமுதிக ஒரு கூட்டணி முறிவுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இந்த நிலையில் கூட்டணி மீண்டும் துளிர்க்குமா என்பதற்கு ஒரு அடையாளமாக தான் இந்த ராஜ்யசபா சீட்டு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஜூலை மாதம் ராஜ்யசபா சீட்டுக்கான தேர்தல் நடக்கு. அதிமுக சார்பில் தேமுதிக இந்த சீட்டு வழங்கப்படுமா என்பது தெரியல. இது குறித்து பிரேமலதா விஜயகாந்திடம் கேட்டபோது, பொறுத்திருந்து பாருங்கள், பொறுமை கடலிலும் பெரியது அப்படின்னு ஒற்றை வரியில் முடிச்சிட்டாரு. பொறுத்திருந்து பாருங்கள், பொறுமை கடலிலும் பெரியது என்று சொல்வதன் மூலம் அவர் அதிமுகவிடமிருந்து நல்ல பதில் வரும் என்று எதிர்பார்ப்பதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள்.